காடையா காணானா? காடேன்னு விழுது. 12 இப்படி கேட்டா நாங்க மேக்சிமம் காடை சொல்றதுக்கு தான் வாய்ப்பு. ஆமென். பிரியமானவர்களே, நோக்கத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் அழைத்தது காடை சாப்பிடுறதுக்கு இல்ல, ஏதேனில கொண்டு வந்தது பழம் சாப்பிடுறதுக்கல்ல, ஆதாமை பழகுறதுக்கு. ஆனா உன் நோக்கம் பழத்துக்கு மேல போயிட்டு, அதே போலதான் வனாந்திரத்தில் இருக்கிற ஜனத்துடைய நோக்கம் காடை மேல போயிட்டு. ஆமென். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அதை நாம் எளிதில் சுதந்தரிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோசுவாவும் காலேபும் அந்த கானானை சுதந்தரிப்பார்கள். மெதுவாய் ஓடுகிற. ஆமென். யூதாச பாருங்க, இவர் கூட 3 வருஷம் இருந்து கடைசியில கொஞ்சம் கூட தரமாட்டேங்கிறாரே. ஒரே ஒரு மீட்டிங், வேற ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணான் யூதாஸ். அந்த மீட்டிங் முடிஞ்சது கையில 30 வெள்ளி காசு. இது நல்லா இருக்குதே. இவர் கூட 3 வருஷம் இருந்து, சரி ஒரு அம்மா பரிமள தைலத்தை உடைச்சி ஊற்றி அதை விற்று 4 பேருக்கு கொடுக்கலான்னு ஒரு நல்ல காரியம் சொல்லி அதில் ஒரு 100 ரூபாய் எடுக்கலான்னு பார்த்தா அதையும் கூட மாட்டேங்கிறாரு. இது ஒரே ஒரு மீட்டிங், என்னன்னு தெரியல. அங்கே வந்து ஏதோ செழிப்பு, என்ன பணம் அப்படின்னு ஏதோ போட்டு போஸ்டர் போட்டிருக்காங்க. நான் இப்போ போயிட்டு வரேன். போயிட்டு வந்தால் 30 வெள்ளி காசு இடுப்பில் கட்டி வச்சுட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறான். அந்த 30 வெள்ளி காசும் அவன் தூக்கி எறிய வேண்டிய சூழ்நிலை தான் வந்துச்சு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலாம், நீதிமானுடைய கொஞ்சம்